ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மெய்யெழுத்துக்களின் வகைகள். மெய்யெழுத்துக்களின் வகைகள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3 வகைகளிலுமே 6 எழுத்துக்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்கிறோம். என் கூட சொல்லுங்க. வல்லினம், கசட, தபர. மெய்யெழுத்துக்களின் வகைகள்ங்கிறதுனால நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கசட தபரன்னு சொல்கிறோம். ஆனால் எழுதும்போது மெய்யெழுத்துக்களாகிய புள்ளி வச்சு தான் எழுதணும். புரிஞ்சதுங்களா? கசட தபர. மெல்லினம் ஞங்கண்ண நம்மன. மெல்லினம் ஞங்கண்ண நம்மன. இடையினம் எரல வழல. இடையினம் எரல வழல. எனக்கு இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே, நான் இதை எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, உயிர்மெய் எழுத்தாகிய காங்காச்சாவை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் கால வல்லினம் ஸ்டார்ட் ஆகணும். அப்போது வல்லினம் மெல்லினம், வல்லினம் மெல்லினம். இது போல் மா வரைக்கும் எழுதுனா நம்மளுக்கு மொத்தம் 1 2 3 4 5 எழுத்துக்கள் கிடச்சிடுது. அடுத்தது கடைசியாக இருக்கிற ரா நா அங்கே போயிட்டோம்னா வல்லினம் மெல்லினம். அப்போது வல்லினத்தில் 6 எழுத்துக்களும் மெல்லினத்தில் 6 எழுத்துக்களும் கிடச்சிடும். நடுவில் இருக்கிற இடையினம் எரல வழல. அப்போது நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா இது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். உங்களுக்கு எப்பவும் மறக்கவும் செய்யாது. காங்காச்சா எழுதிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தினமும் கண்டிப்பாக பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.